Hi, NCRT Grade 12 Chapter 13 Amines Unit பார்த்துட்டு இருக்கோம். ஸோ புக் பேக் கொஸ்டின் நம்பர் 13.3 அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பிகேபி ஆஃப் அனிலின் இஸ் மோர் தென் தட் ஆஃப் மெத்திலமின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனிலின் எழுதிக்கலாம். இது அனிலின் அண்ட் மெத்திலமின் எழுதிக்கலாம் அண்ட் இது மெத்திலமின். ஸோ பிகேபி வேல்யூ இஸ் நமக்கு என்ன தெரியும்? pKb value proportional to 1 by basicity, basic strength. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அனிலின் இஸ் லெஸ் பேசிக் தென் மெத்திலமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிகேபி வேல்யூ மோராக இருந்தால் இப்போ அசிடிட்டினா இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பெசிசிட்டி எதனால் வருது? நமக்கு இந்த லோன் பேரோட டொனேஷனால வருது. இப்போ இந்த அமோனியாவில் இருக்க இந்த அமீனில் இருக்கக்கூடிய இந்த எண்ணில் நைட்ரஜனில் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் என்ன பண்ணும்? போய் டொனேஷன் ஆகும், அதாவது பேஸ் ஆக்ட் பண்ணும்போது. இப்போ இங்கே நமக்கு ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கனால இந்த எலக்ட்ரான் ரொம்ப ஈஸியாக வெளியே மூவ் ஆகி போகும் பிகாஸ் ஆஃப் மை ப்ளஸ் ஐ எஃபெக்ட், ரைட்? பட் இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பென்சீனில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இதில் நமக்கு ரெசனன்ஸில் இந்த நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் இன்வால்வ் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த லோன் பேர் வந்து என்ன இருக்காது, நமக்கு நாட் ரெடி ஃபார் த டொனேஷன் கம்ப்ளீட்லி. அப்போ என்ன ஆகுது, ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாக டொனேஷன் இருக்காது, டொனேஷன் கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெசிசிட்டியும் குறைஞ்சிரும். அப்போ பெசிசிட்டி குறைஞ்சா என்ன ஆயிரும், பிகேபி வேல்யூ அதிகமாகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, பெசிசிட்டி டிக்ரீசஸ், ரைட்? ஸோ அப்போ பிகேபி வேல்யூ இன்க்ரீசஸ், ரைட்டா? அண்ட் இங்கே அப்படியே அதை எழுதிக்கோங்க, இங்கே நோ ரெசனன்ஸ், ஒன்லி ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்க்ரீசஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் நைட்ரஜன். அப்போ என்ன நமக்கு பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பிகேபி வேல்யூ நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ரீசன். நீங்கள் இதை ஓனாக கூட எழுதிக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், எத்திலமின் இஸ் மோர் சால்யூபிள் இன் வாட்டர் வேரஸ் அனிலின் இஸ் நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்திலமின் CH3 CH2 NH2, ரைட்? அனிலின் அப்படின்றது C6H5, ரெண்டுமே பிரைமரி அமின் தான், C6H5 NH2, ரைட்? ஸோ இங்கே வந்து நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் நல்லா எக்ஸ்டென்சிவாக இருக்கும். இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப வீக்காக இருக்கும். எதனால் அப்படின்னா, இங்கே இருக்கிறது எத்தில் குரூப் இருக்குது அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டியூவன்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நமக்கு எத்தில் குரூப் இஸ் அ சப்ஸ்டியூவன்ட். இங்கே பார்க்கும்போது ஃபினைல், ரைட்? ஸோ ஃபினைல் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், ஹைட்ரோஃபோபிக். ரெண்டுமே ஹைட்ரோஃபோபிக் தான், இதனால் இருக்கும் மோர் ஹைட்ரோஃபோபிக். அதே மாதிரி பல்கியர் கூட ஹைட்ரோஃபோபிக் அண்டு பல்கியர். சரி, இது நமக்கு எப்படி இருக்குது, ஸ்மாலராக இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே நமக்கு எக்ஸ்டென்சிவாக இருக்கும். பல்கியராக இருக்கிறதுனா ஹைட்ரஜன் பாண்டிங் இந்த வாட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஹெச் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக வந்து உள்ள நைட்ரஜனை இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ணிருந்தோம், ரொம்ப ஈஸியாகவே நமக்கு என்ன பண்ணிடும், இந்த ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜனை இன்ட்ராக்ட் பண்ணிடும், ரைட்? ஸோ இதுதான் வித்தியாசம். அதனால தான் எத்திலமின் நமக்கு கரையுது, அனிலின் நமக்கு கரைய மாட்டேங்குது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெத்திலமின் இன் வாட்டர் ரியாக்ட் வித் ஃபெரிக் குளோரைட் டு பிரிசிப்டேட் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபெரிக் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்குது. எப்படி அப்படின்னு கேட்குறாங்க, ஏன்னா மெத்திலமின் இஸ் பேசிக் இல்லையா? இப்போ நான் மெத்திலமின் இங்கே எழுதுறேன், CH3 NH2, ரைட்டா? பேசிக் தென் வாட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பேசிக் தென் வாட்டர் ஆகிறதுனால இட் ரிலீஸ் H+. ஸோ ரியாக்ஷன் கவனிங்க, இங்கே CH3 NH2, ரைட்? ஸோ லோன் பேர் கொடுத்து இதை எடுத்துக்கும். இது எடுக்கும்போது நமக்கு இது என்ன மாறும், CH3 NH3 இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் OH மைனஸ். ஸோ இட் ரிலீஸ் OH மைனஸ், ரைட்டா? இப்போ நீங்கள் அதை ஃபெரிக் குளோரைடில் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபெரிக் குளோரைடு FeCl3 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ FeCl3 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த OH மைனஸ் என்ன பண்ண போகுதுன்னா ரியாக்ட் பண்ண போகுது. ரியாக்ட் பண்ணி இட் வில் ஃபார்ம் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ப்ளஸ் இந்த Cl மைனஸ் நமக்கு வெளியே வந்துடும், ரைட்டா? அண்ட் இது நமக்கு என்ன கலரில் வரும்னா, இட் இல்லை ப்ரௌன் கலர் ப்ரிசிப்டேட், ஃபெரிக் ஹைட்ராக்சைடு ப்ரௌன் ப்ரிசிப்டேட் நமக்கு கிடைக்கும்.
ஸோ, அதனால தான் மெத்திலமீன வாட்டர்ல போட்ட மெத்திலமீன் இருக்கு இல்லையா? அதுல ஃபெரிக்ளோரைட் போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, பிரிசிபிடேட் வருது ப்ரவுன் கலர்ல. காரணம் என்னன்னா, மெத்திலமீன் இஸ் மோர் பேசிக் தென் வாட்டர். ரைட்டா? அதனால என்ன ஆகும்? ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் போகும். அதுல மூலமா நமக்கு இட் வில் ரிலீஸ் OH-. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த OH- will react with ferrichloride and forms a ferric hydroxide. Right? Next one. Although amino group is ortho and para-directing in aromatic electrophilic substitution reactions, aniline on nitration gives a substantial amount of meta-nitroaniline குடுத்திருக்காங்க. ஸோ நைட்ரேஷன்ல எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து பிளஸ் ஆர் எஃபெக்ட்ட குடுக்கிறதுனால, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான் வரணும். அப்ப நைட்ரேஷனுக்கு ரியேஜன்ட் என்னது? கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரைட்டா? அண்ட் இது எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட். ஆர்த்தோ அண்ட் பேரா. ஸோ ஆர்த்தோல NO2, பேரால NO2. பட் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆர்த்தோ கிடைக்குது, பேரா கிடைக்குது. கூடயே மெட்டாவும் கிடைக்குது. அண்ட் மெட்டா எப்படி இருக்குன்னா, ஆர்த்தோவோட பெர்சன்டேஜ்ல அதிகமாவும் இருக்கு. ரைட்? ஸோ அதுதான் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதில ஆசிட போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஆசிட்ல இருக்க H+ இருக்கு இல்லையா? ஏன்னா அது ஆசிட் அண்ட் அனிலின் எப்படி இருக்கும் நமக்கு பேசிக்கா இருக்கும். ரைட்? ஸோ அப்ப இட் வில் ரியாக்ட் வித் அனிலின் டூ ஃபார்ம் அனிலீனியம் அயான். ஏன்னா கான்சன்ட்ரேட்டட் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப என்ன ஆயிரும்? இங்க NH3+ன்னு வந்துரும். திஸ் இஸ் அனிலீனியம். அண்ட் இந்த அனிலீனியம் நமக்கு எப்படி இருக்குன்னா, மெட்டா டைரக்டிங்கா இருக்கும். ரைட்? ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் இதில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? NO2+ நம்ம ஆட் பண்ணும்போது, இட் வில் ஃபார்ம் இங்க நமக்கு என்ன ஆயிரும்? மெட்டால NO2 வரும். அண்ட் அதுக்கப்புறம் H+ வெளிய போயிருச்சு அப்படின்னா, நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? இட் வில் ஃபார்ம் அ மெட்டா நைட்ரோ அனிலின் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப நைட்ரேஷன் போடும்போது, நான் NH2ன்றது ஆர்த்தோ பேரா டைரக்டர் தான். ஸோ ஆர்த்தோ பேரா கிடைக்கும். பட் அதில நமக்கு இந்த ஆசிட்ல ரியாக்ட் ஆன ஃபார்ம் ஆகக்கூடிய அனிலீனியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான பேர நான் இங்க எழுதுறேன் பாருங்க. அனிலீனியம் அயான். ஸோ இந்த அனிலீனியம் அயான்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு மெட்டா டைரக்டிங்கா இருக்கும். ஸோ அதனால மெட்டாவும் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வரும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Aniline does not undergo Friedel-Crafts reaction. ஸோ Friedel-Crafts reaction எக்ஸ்பெக்டட் என்ன? இப்போ நீங்க ஒரு பென்சீனே எடுத்து நான் போடுறேன். இப்போ ஒரு பென்சீன் எடுத்து, இதில Friedel-Crafts அல்கைலேஷன் போடுறேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் anhydrous AlCl3. இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இட் வில் ஃபார்ம் ஹியர் CH3 + HCl வெளிய போயிரும். இந்த AlCl3 யோட வொர்க் என்னன்னா, இந்த CH3Cl இருக்கு இல்லையா? இதில இந்த AlCl3 ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன பண்ணும்னா, நியூக்ளியோஃபைல எலக்ட்ரோஃபைல ஜெனரேட் பண்ணும். பிளஸ் AlCl4-. ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ரியாக்ஷனே போகும். ரைட்? இப்ப அனிலீன்ல நான் இதே ரியாக்ஷன் போடும்போது, நமக்கு என்ன ஆயிருதுன்னா, இந்த NH2 இந்த AlCl3 யோட என்ன பண்ணிருதுன்னா, ரியாக்ட் ஆயிருது. டொனேட் பண்ணி இட் வில் ஃபார்ம் அன் அடக்ட். எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஒரு கோஆர்டினேட் கோலன் பாண்டிங் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல என்ன ஆயிருது இதில NH2 அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா AlCl3 அப்படின்னு ஃபார்ம் ஆயிருது. ரைட்டா? இப்ப AlCl3 இல்ல. இப்ப நம்ம கையில என்ன இருக்கும்னா, CH3Cl இருக்கும். ஆனா இதுல இருந்து எலக்ட்ரோஃபைல ஜெனரேட் பண்றதுக்கு என்ன இருக்காது? AlCl3 இருக்காது. அப்ப AlCl3 ரியாக்ட் வித் நைட்ரஜன் இன் அனிலின் அண்ட் ஃபார்ம் அன் அடக்ட். ஸோ அதனால என்ன ஆகல? இது Friedel-Crafts நமக்கு போகாது. ஏன்னா எலக்ட்ரோஃபைலே ஜெனரேட் ஆகாது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Diazonium salts of aromatic amines are more stable than those of aliphatic amines. ஒரு அலிஃபாட்டிக் அமீன் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப CH3NH2 நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதில நான் வந்து HNO2 ஆட் பண்றேன். ஸோ இட் வில் ஃபார்ம் டயோசோனியம் சால்ட். CH3N ட்ரிபிள் பாண்ட் N இது மேல பிளஸ் அண்ட் இங்க என்ன இருக்கும்? Cl-. ரைட்? அண்ட் இங்க நமக்கு ஒரு டொனேஷன் இருக்கும். இதே வந்து நான் அரோமேட்டிக்ல எழுதுறேன். அதாவது அனிலின்ல பென்சீன் டையாசோனியம் குளோரைடு. ஸோ இங்க NH2 அண்ட் HNO2 போடுறேன். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க N ட்ரிபிள் பாண்ட் N அண்ட் இது மேல பிளஸ் இங்க Cl- இருக்கும். இதில இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்குன்றாங்க. எது? இந்த BDC நான் எழுதுறேன் இல்லையா? இதுதான். என்ன காரணம் அப்படின்னா, இதில நமக்கு என்ன இருக்கும்னா, ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். இந்த அரோமேட்டிக் டயோசோனியம் சால்ட் ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். மேல இருக்கிறது அப்படி இருக்காது. அவ்வளோதான். சிம்பிளான ரீசன். அப்ப ரெசோனன்ஸ் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும் பாருங்க. இது இங்க வரும். இந்த டபுள் பாண்ட் இங்க போயிரும். ஸோ அப்படியே இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுட்டே போலாம். ஸோ இட் இஸ் ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். வேறஸ் அலிஃபாட்டிக்ல என்ன இல்ல? ரெசோனன்ஸ் இல்ல. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Garwell-Thallimer synthesis is preferred for synthesizing primary amine.
ஏன்னா கேப்ரியல் தாலிமர் சிந்தசிஸ் எடுத்தீங்கனாலே நமக்கு பிரைமரி அமீன் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா, அங்க இதோடைய சீக்வென்ஸ் பாருங்க. தாலிமர் எடுக்குறீங்க. சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ அண்ட் NH எடுக்குறீங்க. அண்ட் இதில ஆ KCl ஆட் பண்றீங்க. இல்ல KOH ஆட் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு இது என்ன மாறிடும்? ஒரு பேஸ் ஆட் பண்றீங்க. ஸோ, இங்க சி டபுள் பாண்ட் ஓ அண்ட் இங்கேயும் சி டபுள் பாண்ட் ஓ. இங்க வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்? இந்த H வெளிய போயிட்டு இங்க என்ன ஆயிரும்? N- அண்ட் K+ அப்படின்னு நமக்கு ரீப்ளேஸ் ஆயிருது. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, RCl போடுறீங்க. ஸோ, இந்த R போய் ஆட் ஆக போகுது. ஸோ, இங்க சி டபுள் பாண்ட் ஓ, இங்க சி டபுள் பாண்ட் ஓ, இங்க N, இங்க R. ரைட்டா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? இத வந்து ஹைட்ராலைஸ் பண்ண போறீங்க. ஸோ, இந்த இடம் பிரேக் ஆக போகுது. அப்ப இந்த பக்கம் H, இந்த பக்கம் H, அந்த பக்கம் OH போட போறீங்க. அப்ப ஹைட்ராலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிருது? இதுல COOH, இங்கேயும் COOH. நல்லா பாருங்க. ஹைட்ராலைஸ் பண்ணோனே, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் வருது. அப்ப இது என்ன மாறும் நமக்கு? RNH2. ஸோ, எப்பவுமே இது என்ன பண்ணும்? நமக்கு ஒரு பிரைமரி அமீன தான் குடுக்கும். அப்ப இதுல என்ன வராதுன்னா, நமக்கு மிக்ஸ்சர் ஆஃப் ப்ராடக்ட் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. செகண்டரி, டெர்ஷியரி. இப்ப நீங்க அம்மோனாலிசிஸ் போட்டீங்கன்னா, பிரைமரி தான் நமக்கு கிடைக்கும். பட் ஆனா கூடயே சேர்ந்து என்ன கிடைக்கும்? செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரி மிக்ஸ்சர் கிடைக்கும். பிரைமரி நமக்கு மேஜரா கிடைக்கும். அந்த மிக்ஸ்சர்ஸ நம்ம பிரிக்கணும். ரைட்டா? பட் ஆனா கேப்ரியல் தாலிமர் சிந்தசிஸ்ல பிரெடாமினன்ட்டா என்ன பண்ணும்? நமக்கு பிரைமரிய மட்டும் தான் குடுக்கும். ஸோ, அதனால இந்த மெத்தட் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பிரைமரி அமீன்ஸ சிந்தசிஸ் பண்றதுக்கு பிரிஃபர் பண்ணிக்கலாம். ரைட்? தேங்க் யூ.